ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிபி ஹவுஸில் இன்றைக்கி டே 46. இன்றைக்கி எபிசோடு ஆரம்பித்ததை பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 2:40 மஞ்சரி நம்ம கேப்டன் ஆஸ் வெல் அஸ் தளபதி எல்லா நகைகளையும் ஸ்டீல் பண்ணி எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு பாய்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க பவித்ரா கூட. ஆனால் ஒரு சில நகைகளை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை விட்டுட்டாங்க. மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறமா பாய்ஸ் வெளியில் கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேத்திக்கு நல்ல டீம் ஒர்க்கு, நம்ம ரொம்ப நல்லா பண்ணோம். சத்யா சொல்கிறாரு, பாய்ஸில் நல்ல டீம் ஒர்க் இருக்குது, கேர்ள்ஸில் ஒன்றுமே இல்லை. அவங்க சும்மா பேசி ஒருத்தர் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஜாக்லின் ஒன்று சொன்னால் அதை மஞ்சரி கேட்க மாட்டாங்க, மஞ்சரி ஒன்று சொன்னால் அதை ராணி கேட்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு டீம் ஒர்க்கே இல்லை அப்படின்னு அவங்கள மட்டம் தட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது சௌந்தர்யா தளபதி திருடலாமான்னு தெரியல, பட் நீங்கள் கேப்டனாக பண்ணியிருக்கீங்க, எல்லா இதையும் திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிகிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கேப்டன் ஆகிடுறாங்க. டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில், அந்த நிலைமையில் ஒரு ஹவுஸ் கேப்டனாக இருக்கிறவங்க திருடி எடுத்து வைக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தா ஒருத்தர் பேசும்போது தான் தெரியுது எல்லா நகையுமே கேர்ள்ஸ் தான் திருடி வச்சுருக்காங்க பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி கொண்டு போய் திருப்பி வச்சிடலாம் அப்படின்னு ஜாக் பிளான் பண்ணுறாங்க. உடனே ராணவ் இருக்கான் அப்படின்னோன்னா அவனை பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க. ஏய் ரயான் இருக்கான், நீ அவன்கிட்ட போய் பேசுன்னு தர்ஷிகாட்ட சொன்னோன்னே, ஐயோ ரயான்ட்டெல்லாம் வச்சுக்க முடியாதுப்பா, அவன் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்ருப்பான்னு ரயான்கிட்ட எல்லாரும் பயப்படுறாங்க. ரயான்கிட்ட ராஜகுரு பதவியை கொடுத்த உடனே அவரும் கொஞ்சம் இன்வால்வ்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. கொண்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி ரயான் கேட்குறாரு, என்னது இது எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுட்டு எங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரி கிச்சன் இடத்துலேருந்து செங்கோலை பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு நேராக ரயான்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், இது நாங்கள் உங்ககிட்டேருந்து நைட்டு கேட்டு வாங்கினது, ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். லெட் அஸ் ஸ்டார்ட் த கேம் ஃப்ரெஷ். நேற்றுக்கு எங்கே நம்ம நிறுத்தினோமோ அந்த இடத்துலேருந்தே இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையாக ரயான்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஜெஃப்ரி ரொம்ப உடம்பு வலியில் இருக்கான்னு அன்ஷிதா பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் சாச்சனா 100 தடவை தோப்புக்காரனை போட சொல்லி பழி வாங்கிட்டா அப்படின்னுட்டு. ஜெஃப்ரி பாவம், அவனுக்கு ஒரே வருத்தம் அப்படின்னு. சாச்சனாட்ட கேட்டால், ஆமாம் நான் வேணுன்ட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு வேற சொல்லிட்டா. அது அவனுக்கு மனசு வேற ரொம்ப வலிச்சிருச்சு. ரொம்ப நல்ல பையன். சாச்சனாக்கு சாரி எல்லாம் வேற ஃப்ளீட் வைக்கணும் மடிக்கணுங்கும்போது நமக்கு அவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணான், அவனை போய் இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஜாக் சாச்சனா கிட்ட பேசுகிறாங்க. ஏன் சாச்சனா இப்படி பண்ணிட்ட, இப்படி ஒரு வன்மத்தெல்லாம் வச்சுட்டு விளையாடக்கூடாது சாச்சனா, 100 தடவை கொடுத்தா அவன் பாவம் தானேன்னு சாச்சனா சொல்கிறாங்க. ஆமாம், நானும் ஒரு ஜோனில் இருந்தேன், கொடுத்தேன்னு அவனுக்கும் தெரியும்ல, அப்போ என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களாம்மா? அதுவும் நான் ராணியாக இருக்கேன், நான் அதுவாக இருக்கேன், பண்ணித்தான் ஆகணும். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் கொடுக்குற டாஸ்க்கை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதுங்க அது சொல்கிறீங்க இது சொல்கிறீங்கன்னு. ஆனால் பாய்ஸ் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் சரி அவங்க முடிச்சுட்டு தான், நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில போய் அவன் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜாக் இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ரயான்கிட்ட மஞ்சரி டீல் போட்டுட்ருக்காங்க. அடுத்தது பிக்பாஸ் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கான சங்கொலி நாதம், அது என்ன நாதம் தெரில, ஒரு நாதம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, அந்த காலத்துலலாம் டைம் பார்க்குறதுக்கு சன்னை பார்த்து இதை பார்த்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை வச்சு அனுமானிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 2 நாட்டு ராஜகுருவினுடைய வேலை 1 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி, இந்த 4த்தையும் நீங்கள் காலத்தை கணிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன மணிங்கிறதையும் அவர் சொல்லலை.
பிளண்டாக எல்லாத்தையும் நீங்கள் கணிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அரியணையில் மேலே போகிறதுக்கான இன்னொரு படிக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேத்திக்கே பாய்ஸ் வந்து 2 படி வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 டாஸ்கில் வின் பண்ணாங்க இல்லையா நேத்திக்கு. ஸோ அவங்க 2 படி வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது சிவா இருக்கார் இல்லையா, ஆல்ரெடி நம்ம விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. நேத்திலேருந்து என்ன ஆனதுன்னு தெரியல, நம்ம அருணுக்கு பயங்கரமாக ஆனந்தி கூட ஒரு ட்ராக் ஓட்டிகிட்ருக்காரு. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க, ராஜா எங்கள் கல்யாணம், ராஜா எங்கள் கல்யாணம், இப்படியே பேசிகிட்ருக்காரு. இன்றைக்கி சிவா ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சௌந்தர்யா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கு. ஆனால் இது எதுக்காகன்னா, நான் வந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன் உனக்கு, நான் தான் உங்கள் நாட்டு ஒற்றன். இது எல்லாருக்கும் நேத்திலேருந்தே தெரியும்ப்பா. நம்ம ராஜகுரு பாய்ஸ் நாட்டு ராஜகுருலேருந்து எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் தான் ஒற்றன் அப்படின்னுட்டு. ஸோ நான் வந்து உங்ககிட்ட இது பண்ணேன்னா உங்ககிட்ட மெசேஜ் பாஸ் ஆன் பண்ணுவேன், நீ இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லார்ட்டையும் நீ போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட பேசிகிட்ருக்காரு. இதுக்குள்ளே அங்கே உள்ள சாச்சனா தேவி ராணியின் வாளை திருடி விட்டார்கள். சாச்சனா தேவி சொல்கிறாங்க, நான் இன்னும் ரெடியே ஆகலை, அதுக்குள்ளே எப்படி திருட முடியும்னோன்னா ரயான் க்ளீனாக சொல்லிட்டாரு. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அடுத்தடுத்து நேரம் கணிக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா டாஸ்க் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரெஸ்ஸே வரலன்னாங்க. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் போட போகும்போது தான் வாழை எங்கேயோ வச்சிங்க, அதை யாரோ எடுத்துட்டாங்க. அவர் எடுக்கல, யாரோ எடுத்துட்டாங்க. ஸோ இது டாஸ்க்குள்ளே தான் வருது, இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு சின்ன சலசலப்பு எழுந்து சரி உடனே நம்ம தளபதி கேப்டன் வந்து ஓகே டாஸ்க்லேயே நடந்ததாக இருந்துட்டு போட்டும் பார்த்துக்கலாம். ஸோ செங்கோல் இல்லாமல் வாள் இல்லாமல் ராணி அரசாட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது, அதுவும் கூட ஒரு மெசேஜும். அதாவது இது ஒரு பல்லக்கு, பொதுவான பல்லக்கு. ராஜா ராணி 2 பேருமே எங்கே போகணுன்னாலும் இந்த பல்லக்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை 2 நாட்டவரும் உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு படித்தாங்க. முதல்ல பாய்ஸு ராஜாவை உட்காத்தி வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து அங்கே இறக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கும்போதே நடுப்புற கொண்டு வந்து வைங்க, நடுப்புற கொண்டு வந்து வைங்கன்னு நம்ம தளபதி மட்டும் கத்திகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, சாச்சனா ராணியும் பெருசாக பேசலை, அதே மாதிரி சௌந்தர்யா இருந்த இடமே தெரியல, அவங்க வாய்ஸே வெளில வரல இந்த இன்னி டாஸ்கில், ஹோல் டாஸ்கில். நம்ம தளபதி கேப்டன் மஞ்சரியினுடைய குரல் மட்டும்தான் பயங்கர ரூலிங்காக பயங்கர அக்ரெசிவாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் ஐயோ போதுமே நிறுத்த, இரிட்டேட்டிங்காக இருக்கேங்கிற அளவுக்கு கத்திட்டு இருந்தாங்க. அப்பப்போ நடுப்புற கொஞ்சம் ஜாக்லினும் கலந்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க இது பெருசாக எடுபடலை. அதில் ஜாக்லினுக்கே வருத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ கொண்டு வந்து இது பண்ணணுன்ன உடனே ஆண்கள் அணி அதை கைப்பற்றிட்டாங்க, கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. இவங்க வந்து சாப்பாடு பண்ண போகிறதுக்கு கூட வெயிட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ தகராறு பண்ணினதுனால விஷால்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்படியாக சின்னதாக ஆரம்பித்த சண்டை இவங்க பேச அவங்க பதில் சொல்ல அப்படியே வளர்ந்து வளர்ந்து நீயே முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு போய் இதுக்காக ஜாக்லின் அண்ட் சத்யா அவங்க கேரக்டராகவே தான் இங்கே உள்ளே வந்து நாங்கள் தூக்கிட்டு போக போகிறோன்னு இது பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்க ராஜாவே சொல்லிட்டார், நீங்கள் இந்த திருக்குறளை சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னுட்டு. அவங்க நாங்கள் திருக்குறள் சொல்ல தயாராக இல்லை, நாங்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லைன்னு இந்த சண்டை ஒரு 3-4 மணி நேரம் போச்சு, விட்டே கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து ஜாக்லின் வந்து அவங்க இதை ரிப்பீட்டடாக வச்சிட்ருக்காங்க. என்ன உங்கள் காலில் விழணுமா, உங்கள் காலில் விழணுமா, ஏன் அவங்களுக்கு யார் காலையாவது விழுறது மட்டுமே மனசில் பதிஞ்சிருக்குங்கிறது தெரியல. ரொம்ப காலில் விழுந்து விழுந்து பழகிட்டாங்களோ, எப்போ பாரு உங்கள் காலில் விழுந்துட்டே தான் இருக்கணுமா, நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா. ஒரு டாஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது ஜெஃப்ரிக்கு 100 தடவை தோப்புக்கரணை போட சொல்லும்போது அது வந்து ஒரு இதுவாக தெரியல, அடக்குமுறையாக தெரியல. இவங்க வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணணும்னு சொல்லும்போது டாஸ்க் பண்ண சொன்னாலே கேர்ள்ஸை காலில் விழ வைக்கிறீங்க அப்படின்னுறாங்க. இது என்ன நியாயம்?
ஸோ ஒரு கட்டத்தில் தீபக் வந்து போனா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கை கொண்டு வந்து மிடில் வச்சுட்டாங்க, யார் வேணாலும் வச்சுக்கோங்கன்னு. இதில் இந்த கலேபரத்தில் உள்ள வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட், இது பேட்ரி மாத்திர அனௌன்ஸ்மெண்ட் வந்ததை யாருமே கவனிக்கல. பிக் பாஸே கூப்பிட்டு மாற்றாதவங்க பேட்டரியை மாற்றுங்க அப்படின்ன உடனே அதுக்கு உடனே எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை ஸ்டோர் இன்சார்ஜ், நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்ல ஆரம்பித்தாங்க. வர்ஷினி அங்கேருந்து வந்து இந்த பல்லக்கை எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சு அதில் வேற ஏறி உட்காந்து உடனே ஜாக்லின் வந்து, ஏய் கேரக்டராக இருக்க, நீ இப்படிலாம் உட்காரக்கூடாது, இதில் ராஜாவும் ராணியும் மட்டும்தான் உட்காரணும், நீ போய் மன்னிப்பு கேளு ராணிக்கிட்டேன்னு அவங்கள உசுப்பேத்தி விட, அவங்க வர்ஷினி நான் நினைக்கிறத நான் பண்ணுவேன் போ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்தது ராஜா கூப்பிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு தாங்க முடியாமல் ஆக்டிவிட்டி ஏரியாவில் அரியணைக்காக ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து கேர்ள்ஸ் அணி வந்து எங்களுக்கு பல்லக்கு தேவையில்லை, நாங்கள் ராணியை தூக்கி கொண்டே வருவோம்னு சொல்லிட்டு ராணியை 2 கையிலையும் தூக்கிக்கிட்ட சத்யாவும் சௌந்தர்யாவுமா சேர்ந்து ராணியை தூக்கி கொண்டே உள்ளே வந்தாங்க. உள்ளே கொண்டு வந்து உட்காத்தி வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து நிறைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பொருட்களை இத்தனை எடை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கே இருக்கிற எடை மிஷினில் வைக்கணும். அவங்க எவ்வளோ நியர்பையாக கால்குலேட் பண்ணுறாங்களோ அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா யாராலையும் துல்லியமாக வைக்க முடியாதுங்கிறது பிக் பாஸுக்கே தெரிஞ்சிருது. இது நடக்கும்போது இங்கே மோரலஸ் விஷால் அண்டு ஜெஃப்ரி தவிர ஆண்கள் அணியில், தட் இஸ் அரிமா தேசத்துலேருந்து அத்தனை பேரும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருந்தாங்க. தளபதி தான் வெயிட்டு கரெக்டாக பார்க்கணும், ராஜா அங்கே பக்கத்தில் நிற்கணும். அண்ட் ராஜா நிற்கிறம்போது ஏன் ஜெஃப்ரி போல, ஜெஃப்ரி தானே ராஜாவோட பணியாள், தெரியல. இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேர்ள்ஸ் அணி எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. யார், நம்ம கேப்டன் கம் தளபதியும் சேர்ந்து உடனே தர்ஷிகா, ஏய் சின்ன சின்னதாக திருடி என்ன பண்ணுறது, வா மொத்தமாக தூக்கலாம், ராஜாவோட அரியணையை தூக்கு, ராஜாவோட அரியணை ராணியோட அரியணை எல்லாத்தையும் கொண்டு போய் கூடவே இவங்களும் தளபதியும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே தூக்கிட்டு போகிறாங்க. கொண்டு போய் எல்லாத்தையும் கேர்ள்ஸ் ரூமில் வைக்க ஜெஃப்ரி, இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இவங்க கேப்டன்னு வேற சொல்லிக்கிட்டு இதை விளையாடுறாங்கன்ன உடனே அவங்க மேலே திரும்பினாங்க மஞ்சரி. நீ எப்படி என்ன சீ சொல்லலாம், சாச்சா சொல்லலான்னு ஜெஃப்ரி ரொம்ப கிளியராக சொன்னான். நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை, இதுவும் ஒரு விளையாட்டுன்னு தான் சொன்னேன், இதுவும் ஒரு கேப்டனான்னு கூட சொல்லலை. அவன் தெளிவாக இதெல்லாம் கிடையாது, அடபோ நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு விஷால்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு கேர்ள்ஸ்குள்ளேயே. மஞ்சரி சொன்னாங்க, ஏய் இதெல்லாம் நியாயமே இல்லை, அவங்களுக்கு திடீர்னு அந்த ஒரு பல்ப் எரிய ஆரம்பிச்சிடுது, நம்ம கேப்டன் ஆச்சே, நம்ம கேப்டனாக இதை செஞ்சோன்னு சொன்னாலும் வச்சு செய்வாங்க, நான் கேப்டன் இல்லை கேரக்டராக பண்ணேன்னாலும் அப்போ கேப்டன்ஷிப்பையே நீங்கள் மறந்துட்டீங்களான்னு வச்சு செய்வாங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க உடனே ஜாக்கு, ஏய் இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த விளையாட்டெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பாரு இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அது அப்படியே ஒரு சின்ன சண்டையாக பரிமாணமாகி அவங்க வந்து நான் ஏதோ ஃபன்னுக்காக பண்ணுறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல போக ஜாக் வந்து, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படி பேசுகிறீங்களானே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் எப்போ பாரு இப்படி தான் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் கேப்டனாக பேசுகிறியா இல்லை தளபதியாக பேசுகிறியா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சண்டை போட இவங்க உடனே இல்லை அப்படிலாம் நான் பேசலை, ஆனால் இது இப்படி நான் நினைக்கிறது கூட தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, பிகாஸ் அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறோன்னு தெரியலன்னு முழிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம ஜாக்லின் வந்து போர் நீதி பற்றி பேசுகிறாங்க, இந்த பார் நேர குத்தலாம் முதுகில் குத்தக்கூடாது அப்படின்ன உடனே அப்போ ஏன் நீ எடுத்துகிட்டு வரும்போது பேசாமல் இருந்தேன்னு பவித்ராவும் சேர்ந்துக்கிட்டாங்க. நான் எங்கே போனேன், தர்ஷிகா இவங்கெல்லாம் தானே போய் எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் போய் அதை சேர் எதையுமே தூக்கிட்டு வரலையே, ராஜாவோட அரியணை செட் ப்ராப்பர்ட்டி, அதை போய் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு அதை ஒழிக்கவும் முடியுமா, ஏதோ ஒரு சின்ன நகையை ஒழிக்கலாம், செங்கோலை ஒழிச்சு வைக்கலாம், இல்லை வாள் எடுத்து ஒழிச்சு வைக்கலாம், இல்லை கிரீடம் எடுத்து ஒழிச்சு வைக்கலாம், சேரை கொண்டு போய் கேர்ள்ஸ் ரூமில் வைக்கிறாங்களாம், அந்த கதவை சாத்தி பூட்டிடுறாங்களாம், இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்தது அந்த இது முடித்த உடனே அவங்க பாய்ஸ் வெளில வந்துட்டாங்க. அடுத்தது கேர்ள்ஸ் உள்ளே போனாங்க. அப்போ ஜெஃப் வந்து வெளில உட்காந்து
தீபக் அண்ட் ரயான் கிட்ட, தட் இஸ் அவங்க தானே தளபதி அண்ட் ராஜகுரு, அவங்கக்கிட்ட கேர்ள்ஸ் இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணாங்க, வீடு முழுக்க சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னொன்னே பிக் பாஸ் வரக்கூடாதுன்னா ஏதாவது சொல்லியிருப்பார். அவர் ஒன்றும் சொல்லலையே, அதனால் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு போட்டு கொடுத்துட்ருந்தான். கேர்ள்ஸும் அந்த இது டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே பிக் பாஸ் எல்லாரையும் இந்த ரூம்க்கு லிவிங் ஏரியாவுக்கு வர சொல்லி அதனுடைய ரிசல்ட்டை சொன்னார். பாய்ஸ் டீம் ஓன் இட். அதாவது எல்லோரும் வெயிட் பார்த்தப்போ யாருமே எதுவுமே கரெக்டாக வைக்கல, நியர்பையாக யார் வச்சாங்களோ அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமில் தான் நியர்பையாக நிறைய வச்சுருந்தாங்க. மொத்தமாக 4 பிளேயர்ஸு 2 ரவுண்டு. ஸோ 8 ஐட்டம். 8 ஐட்டமில் 5 கரெக்டாக சொல்லி, தட் இஸ் நியர்பையாக சொல்லி பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுச்சு. 3 இப்போ சொன்னதுனால கேர்ள்ஸ் டீமுக்கு இல்லை. ஸோ அந்த அரியணைக்கான படியில் 3வது படியில் இவங்களுடைய இதை கொண்டு போய் வச்சுட்டாங்க, கிரீடத்தை. அதுக்குள்ளே யாரோ கேர்ள்ஸ் டீம்லேருந்து கேட்டாங்க முத்துக்கிட்ட, 3 வாங்கிட்டாலே அரியணை உங்களுக்கு தான் சொன்னீங்க, இன்னும் அது ஒன்றுமே வரலையே, அப்போ இன்னும் இருக்கா அப்படின்னாங்க. நமக்கே பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் 2 படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கும் இந்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ணிடுவாங்களோ, நாளைக்கும் இந்த கொடுமையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே பிக்பாஸ் இல்லை கவலைப்படாதீங்க, நான் முடிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தேசங்களின் இந்த மணிக்கணக்கை கணிப்பதற்கான அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தார் இல்லையா, அதனுடைய ரிசல்ட்டை சொன்னார். ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம், தட் இஸ் அரிமா தேசத்தில் 1 மணிங்கிறத 1:13க்கு சொல்லியிருக்காரு. வேறஸ் கோமகள் கோட்டை கேர்ள்ஸ் டீமில் 2:20க்கு 1 மணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 மணியை அரிமா தேசம் 3:06க்கு சொல்லியிருக்காங்க. வேறஸ் கோமகள் கோட்டை 5:03க்கு சொல்லியிருக்காங்க. அவங்க 5:03க்கு 3 மணின்னு சொல்லிட்டு ஆனால் 6 மணியை 5:57க்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் டீமில் அவங்களுக்கு தான் கிச்சன் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அவங்க போய் அந்த மைக்ரோவேவில் டைம் செட் பண்ணிட்டு வராங்க. டைம் செட் பண்ணிவிட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, பாய்ஸுக்கு நம்ம மைக்ரோவேவினுடைய ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது, அதை கண்டுபிடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 மணின்னுட்டு 5:03க்கு சொன்னவங்க 6 மணிட்டு 5:57க்கே சொல்லியிருக்காங்க. வேறஸ் பாய்ஸ் டீம் 5:04க்கு 6 மணின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 9 மணியை 7:30 மணிக்கே சொல்லிட்டாரு நம்ம அரிமா தேசத்து ராஜகுரு ரயான். வேறஸ் இவங்க 8:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியர்பையில் பார்த்தோன்னாக்க டையில் முடியுது. ஸோ இப்போ கேட்கும்போது என்ன டைம் அப்படின்னு பிக்பாஸ் கேட்டது நமக்கு ஒளிபரப்பானது 24 ஹவரில் கிட்டத்தட்ட 10:20. ஸோ கேர்ள்ஸ் டீம்லேருந்து அவங்க போய் 9:30ன்னு சொன்னாங்க. பாய்ஸ் டீம்லேருந்து ரயான் போய் 9:55ன்னு சொன்னார். இதுலேயும் இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுமே, எல்லாமே இவங்க மட்டும்தான் வின் பண்ணதுன்னு ஆகிடுமே. அப்படிங்கிறதுனால பண்ணாரா, எதனால் பண்ணினார் பிக்பாஸ்ன்னு தெரியாது. நான் உங்ககிட்ட மணி கேட்டப்போ டைம் 9:15. அப்போ அவர் 9:15க்கு கேட்டதை நமக்கு 10:15க்கு ஒளிபரப்பினாங்களா தெரியல. ஸோ அதில் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் யார் வின் பண்ணால் என்ன, அட்லீஸ்ட் ஒரு அது அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைஸாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு இதை கொடுத்து அவங்க ஒரு படிக்கு அந்த அவங்களோட கிரீடத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது பிக்பாஸ் சொல்லிட்டாரு அரியணை டாஸ்கில் வின் பண்ணினது பாய்ஸ். ஸோ அரிமா தேசம் அரியணையை அதிக டாஸ்கில் வின் பண்ணி அரியணையை வென்றுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்கை முடித்து வைத்தார். அப்பாடா, நமக்கும் ஒரு பெருமூச்சு வந்தது. கிரீடம் டாஸ்க் இதோட முடிந்து விட்டது. கேர்ள்ஸினுடைய கிரீடத்தை கொண்டு போய் இவங்க
பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் உள்ளே விளையாடிட்டு இருக்கும்போது ஒளிச்சு வச்சாங்க. அதை வந்து அன்ஷிதா கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பாய்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, அன்ஷிதாவே ஒளிச்சு வச்சுட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா. ஸோ பாய்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக எதையுமே நாங்கள் ஒளிச்சே வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி வேற பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சாச்சனா தேவி அதிகம் கத்தாததும் கூட நல்லா தான் இருந்தது. அதுக்கு பதிலாக மஞ்சரி சேர்த்து வச்சு ஜவ்வை கிழிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்தது நைட்டு 11:10க்கு ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க்கு. ஆட்டம்பர்க் ஃபேன்ஸு ஒன்றும் இல்லை, கார்டன் ஏரியாவில் வந்து 2 ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொடுத்து அதில் வந்து பேப்பர் போட் பண்ணி ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஒரு ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனால் அது அப்படியே காற்றடிச்சு கொண்டு வந்துடணும். யார் ஃபஸ்ட்டு 5 ஃபேனை கொண்டு வராங்களோ அவங்க வின் பண்ணாங்க. ஒருத்தங்க வந்து ஆட்டம்பர்க் ஃபேனில் இருக்கிற மிடில் இருக்கிற லைட்டினுடைய இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். டாஸ்க்கை முடித்த உடனே அந்த ஃபேனை ஆன் பண்ணி விடணும். பாய்ஸ் அணி வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் மார்ஜின் தான், ரொம்ப பெரிய மார்ஜின்லாம் இல்லை, ரொம்ப க்ளோஸ் காலில் பாய்ஸ் அணி வின் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆட்டம்பர்க் ஃபேனு கொடுக்கப்பட்டது. நல்லபடியாக இன்றைய தினத்தையும் இந்த வாரத்துக்கான மொத்த டாஸ்கையும் முடித்து விட்டார்கள். அப்பாடா, அட்லீஸ்ட் இன்னிக்காவது இந்த டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா போச்சுங்க. மத்தியானம் ஒரு 2-3 மணி நேரம் அந்த இதுக்காக பல்லக்குக்காக கொஞ்சம் சண்டை போட்டுட்டாங்களே தவிர அதர்வைஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தான் போச்சு. நேற்றுக்குமே இவங்க களிமண்ணால் செஞ்ச பொம்மைகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை கொண்டு வந்து இன்றைக்கி இவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, நகையெல்லாம் வைக்கிறதுக்கு டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து அதையும் வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாய்ஸ் நல்லாவே பண்ணினாங்க. இதில் எல்லோரும் சொல்கிற மாதிரி பாய்ஸ் டீமில் ஒரு யூனிட்டி இருக்குது, ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. கேர்ள்ஸ் டீமில் இண்டிவிஜுவலாக விளையாடணுன்னு விளையாடுறாங்களா, இல்லை ஃபோக்கஸ் இல்லையா, இல்லை குழப்பம் உள்ளுக்குள்ளேயே ஜாஸ்தி ஆகிடுதா தெரியல. இமெச்சூரிட்டி ஜாஸ்தி இருக்கா, சாச்சனானால குழப்பம் விளையிறதா தெரியல. ஆனால் இன்னைக்கு ஜாக்லின் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டட் இல்லை. எல்லாருமா சேர்ந்து வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி நின்னப்போ கூட ஜாக்லின் இதெல்லாம் ஒரு பணியே இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இதில் போய் பாத்ரூமில் போய் கர்டன் பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் நாட் ஹாப்பி இன் ஹர் கேரக்டர் வேறு ஒரு சில கேரக்டர்ஸ்கள் மாற்றி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், சாட்டர்டே அன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து யார் என்ன கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு இந்த டாஸ்க்கை மொத்தத்தையும் திரும்ப ரீப்ளே பண்ணுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம யார் எதை நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த வாரமாவது அதை பண்ணுறதை நிறுத்துவாங்களா தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.